வணக்கம் and welcome to Sprite வணக்கம். Good morning. தமிழா வாங்க வணக்கம் காலை வணக்கம் உங்களுக்கும் காலை வணக்கம். என்ன அப்படி ஒரு அவசரம் வரும்? என்னதான் பக்கத்துல இருந்தாலும் அவங்களுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். சோ அதனால அவங்கள வரவேற்றலாம் அப்படிங்கறதுனால தான். உங்க நல்ல எண்ணத்தை நான் வந்து பாராட்டுறேன். ஆனா உங்க ஸ்டைலே வேற. நீங்க கதை சொல்லி தானே எல்லாரையும் வரவேற்பீங்க. அதானே பார்த்தேன். அவசரமா எடுக்கும்போது ஏதோ கதையோட வந்திருக்காரு போல இவரு அப்படின்னு நினைச்சா அந்த ஓகே. அகைன் ஏன்டி நீங்க வந்து கதையை வந்து திசை திருப்பி விட்டதுனால வந்து ஒரு எலி கதை நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. எலி கதையா? எஸ். இந்த கதையில வந்து எலி மட்டும் இல்ல, ஒரு கோழி அப்புறம் ஒரு மாடு 3 பேரும் தான் வந்து வராங்க. இவங்களுக்குள்ள நடக்கிற நிறைய விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன ஸ்டோரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இருந்தாரு, ஒரு விவசாயி. அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் அவரு ஒரு சின்ன ஒரு வீட்டுல வந்து வசிச்சுட்டு வந்தாங்க. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கோழி இருந்திருக்கு, ஒரு மாடு வளர்த்திருக்காரு. அவங்க வீட்டுல வந்து ஒரு எலி இருந்திருக்கான். இந்த எலி தொல்லை வந்து தாங்கவே முடியலையே, இந்த எலியை வந்து எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும், என்னோட நெல் கதிரெல்லாம் வந்து சாப்பிட்டுடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, போயிட்டு எலியை வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு பொறி வலையை வந்து வாங்கிட்டு வந்துடுறாரு. இது தெரிஞ்ச எலி உடனே என்ன பண்ணுது, நேரா அந்த கோழி கிட்ட போயிட்டு என்ன ப்ளீஸ் காப்பாத்து, இவர் வந்து என்ன எலிப்பொறி வச்சு வந்து பிடிக்க பாக்குறாங்க, இல்ல வந்து அதுலயும் நசிக்கலன்னா கண்டிப்பா வேற ஏதாவது பண்ணிடுவாங்க, எப்படியாவது காப்பாத்துனா நீ எக்கேடு கேட்டா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போயிடுதான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாடு கிட்ட போயிட்டு வந்து ஹெல்ப் கேட்டாலும் அதுவும் வந்து எனக்கே 1008 பிரச்சனை, நீ வேறையா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடும் ஹெல்ப் பண்ணலையா. அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னென்னவோ பண்ணி அந்த விவசாயியும் அந்த எலியை வந்து பிடிச்சு சாகடிச்சிடுறாரு. அந்த எலி வந்து இறந்து போயிடுது. அந்த எலி வந்து இறந்த எலியோட அந்த வாசனை இருக்கு இல்லையா, அதை வந்து மூப்பை பிடிச்சி ஒரு பாம்பு வந்து அங்கே வந்துடுது. இந்த பாம்பு வந்து எலியை சாப்பிட வரும்போது தெரியாதனமா அந்த விவசாயியோட மனைவி என்ன பண்ணிடுறாங்க, அந்த பாம்பை வந்து மெரிச்சிடுறாங்க. அதனால அந்த பாம்பு வந்து கோவப்பட்டு என்ன பண்ணிடுது, அவங்க வந்து கொத்திட்டு அங்கிருந்து வந்து வெளில போயிடுது. இந்த அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்தாலும் அந்த அம்மா வந்து சரியாகல, படுக்கையா வந்து ஆயிடுறாங்க. கோழி சூப் தான் வந்து கொடுக்கணும், இந்த அம்மாவுக்கு டெய்லி வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது நான் எங்கே போவேன், அதுக்கு வந்து வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வளர்த்துட்டு இருந்த கோழியை வந்து அடித்து அந்த அம்மாவுக்கு வந்து சூப் வச்சு வந்து கொடுத்துருக்காரு. ஆனாலும் அந்த அம்மா வந்து காப்பாற்ற முடியாமல் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து சடங்கெல்லாம் செய்வாங்க இல்லையா, அப்படி வந்து பண்ணும் பொழுது அவங்களோட இதில் வந்து கறி விருந்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து வழக்கம். ஆனால் அந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சம் நிறைய இருந்ததுனால எங்கேயுமே அவங்களுக்கு வந்து தானியங்களோ இல்லை கறியோ வந்து கிடைக்கவே இல்லையா. இந்த விவசாயி வேற வழியே இல்லாமல் என்ன பண்றாருன்னா, இந்த மாடு இருக்கு இல்லையா, இந்த மாட்டையும் வந்து அடிச்சு அதை தான் வந்து சமைச்சு வந்து போட்டுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலியை வந்து பிடிக்கிறதுக்காக ஆரம்பிச்ச இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மிருகத்தையும் வந்து அழிச்சிருச்சு. ஏன் அந்த வீட்டில் இருந்த அந்த விவசாயியோட மனைவியும் வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து இது ஒரு கதை, ஒரு லீனரான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து மறந்துட்டு இதை நம்மளுடைய ரியல் லைஃப்ல வந்து பொருத்தி பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட வந்து உதவி கேட்டு வரும்பொழுது என் பிரச்சனையே பெருசா இருக்கு, உன் பிரச்சனை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒதுங்கிடுவோம். சில பேருக்கு நேரம் இருக்காது, சில பேருக்கு வந்து உதவ முடியாது, இந்த மாதிரி வந்து பல காரணங்கள் வந்து இருந்தாலும் இதை மாதிரி ஒருத்தர் வந்து உதவி கேட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு அந்த உதவி செய்யணும். ஏன்னா அந்த பிரச்சனையினால நம்மளுக்கும் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா. அதாவது சௌமியா, பொதுவாக பார்த்தீங்கன்னா கமல் சார் படத்தில் தான் வந்து 2000 ஆண்டுல வந்தாலும் 2019 வர வேண்டிய கருத்து வந்து ஒழிச்சு வச்சிருப்பாரு. அதே நீங்க அனிமல் கிங்டம் பத்தியே வந்து ஒரு கருத்தை ஒழிச்சு வச்சு அது மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். எங்க இருந்து எடுத்தீங்க இந்த மாதிரி கதை? அதெல்லாம் நீங்க வந்து கேட்க கூடாது, அது கம்பெனி சீக்ரெட். அப்புறம் வந்து நாங்களும் எடுத்து சொல்லிடுவோம், ஏங்க எல்லாருமே இப்படி இருக்கீங்க. பட் எனவே எல்லாருக்கும் வந்து கதையை அவங்க மனதிலே உதிக்கிற அளவுக்கு அவங்க மனம் வந்து திறன்பட செயல்பட வேண்டும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு ஆகணும். எல்லாத்துக்குமே சேர்த்து வல்லமை கொள்ளலாம் வாங்க. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா வந்து பதகோணாசனம், பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த யோகா பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியமான யோகா, ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டலுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான யோகா இது. இந்த யோகா பார்த்திங்கன்னா குட்டி பசங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச யோகான்னு சொல்லலாம். ஸ்கூல் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த யோகாவை எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய பசங்களே இந்த யோகாவை பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் கூட இந்த யோகாவை ஃபஸ்ட் டேலேருந்தே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அப்படிப்பட்ட யோகா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. பட்டர்ஃப்ளை போஸ்டர், பதகோணாசனம். இந்த ஆசனம் செய்கிறதுனால உங்களுக்கு தைஸில் இருக்கக்கூடிய எல்லா நர்வ்ஸும் நல்லா ஃப்ரீயாகும். ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டலில் இருக்கிறவங்க ப்ரீநேட்டலுக்கு இது வந்து 9th மந்த் வரைக்கும் கூட கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான யோகான்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ப்ரெக்னன்சி டைமில் ஃப்ளோரில் தான் உட்காரணும், அப்போ தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரின்றது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த யோகா வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை மாதிரி பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காலுடைய தைஸை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து அது வழியாக வரக்கூடிய எல்லா நர்வ்ஸும் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் உங்களுடைய டயபெட்டிஸ் லெவல் நார்மலாக இருக்கும்.
முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லப்போனால் டயபெட்டிஸோட கேபிட்டலு இந்தியான்னு சொல்லக்கூடிய அளவில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மாற்றணும். அதெல்லாம் எப்படி மாற்றணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன யோகாவை தினமும் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இந்த யோகாவை பண்ணால் கூட போதும். ஆனால் நம்ம இந்த யோகாவெல்லாம் டெய்லி பண்ணணும். கன்சிஸ்டன்சின்றது யோகாவில் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா பட்டர்ஃப்ளை போஸ்டர் எப்படி பண்ணணுன்றதை இப்போ பார்க்கலாம். நம்ம இந்த பட்டர்ஃப்ளை போஸ்டரை ஃபஸ்ட்டு டேவே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக உள்ளே கொண்டு வரக்கூடாது. அதனால் நம்ம மெதுவாக 3 ஸ்டேஜாக பிரித்து நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணணுன்றதை. மெதுவாக உங்களோட கால்களை அந்த பொசிஷன் கொண்டு வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு, ஏன்னா ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க எடுத்த உடனே இந்த போஸ்டரில் ஃபுல்லாக காலை உள்ளே வராது. அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவாக உங்களோட 2 பக்கத்தில் உள்ள நீ மட்டும் நல்லா மேலே தூக்கிட்டு மறுபடியும் ஃபுல்லாக கீழே வைக்கிங்க. பட்டர்ஃப்ளை போஸ்டர் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி. ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் இதை என்ன பண்ணணுன்னா ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா 20 டைம்ஸ் கூட பண்ணலாம், தப்பு இல்லை. முடியலன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும், ஒரு 5 to 6 டைம்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மெதுவாக நீங்கள் போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுதான் முதல் நிலை. இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஸ்டேஜ் வர போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு கால்களை இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி. இப்போ மெதுவாக அதே போஸ்டரில் மறுபடியும் பண்ணலாம். இந்த யோகாவை நீங்கள் செய்யும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். மூச்சை ஹோல்டு பண்ணவே கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சவுண்டாக வெளியில் கவுண்ட் பண்ணணும். இப்போ மறுபடியும் பண்ணுங்கம்மா அந்த கால்களை இதை மாதிரி மெதுவாக பண்ணணும். ஏன்னா இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் செய்யக்கூடிய ஒரு யோகா, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான யோகான்றதுனால இந்த யோகாவை ரொம்ப மெதுவாக தான் பண்ணணும். சின்ன குழந்தைங்களாம் இந்த யோகாவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பட்டர்ஃப்ளை நினச்சிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. தப்பே கிடையாது, ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால தப்பு இல்லை. ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிறவங்க இந்த யோகாவை ரொம்ப மெதுவாக தான் பண்ணணும். இப்போ நல்லா ஃபுல் போஸ்டர் வாங்க. நல்லா உங்களோட 2 கால்களை ஃபுல்லாக உள்ளே இழுத்துட்டு இப்போ பண்ணுங்க பார்க்கலாம். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை எப்படி விங்ஸை பறக்குமோ அதை மாதிரி. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பட்டர்ஃப்ளை போஸ்டர், இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்த்துட்ருக்கிறது இந்த ப்ரெக்னன்சி சம்மந்தமாக பார்க்கக்கூடிய யோகா. நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமா. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பட்டர்ஃப்ளை போஸ்டர் வந்து ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட யோகா. ஜென்ரலாக இதை ப்ரீநேட்டல் யோகான்னு சொல்லுவோம். உங்களுடைய ப்ரெக்னன்சி பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளோரில் தான் உட்காரணும். அப்போ தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 3 வகையாக நம்ம பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அந்த ஸ்டேஜ் பண்ணால் போதும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாதீங்க, நார்மல் ப்ரீதிங்கில் தான் இருக்கணும். அதே மாதிரி இதை டயபெட்டிஸ் பேஷண்ட்டு இந்த யோகாவை கண்டிப்பாக ஃபுல் ஸ்டேஜ் பண்ணலாம், தப்பே கிடையாது. அவங்க என்ன பண்ணணுன்னா ஒரு 10 டேஸ்க்கு 10 கவுண்ட் மட்டும் பண்ணால் போதும். அப்புறம் அது மெதுவாக 100 கவுண்ட் கூட பண்ணலாம், தப்பே கிடையாது. சின்ன குழந்தைங்க இந்த யோகாவை பண்ணும்போது ரொம்ப வேகமாக பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் இதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவங்க வேகமாக பண்ணால் கூட தப்பே கிடையாது. மீண்டும் உங்களை நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட பார்க்குறேன். நன்றி, வணக்கம். பத கோணாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை கற்றுக்கிட்டோம். பொதுவாக வந்து அந்த ஆசனங்களுக்கு உண்டான பேருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 மீனிங் ஒழிஞ்சிருக்கும். ஒன்று வந்து அது எந்த மாதிரியான ஒரு பயனை தரும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இன்னொன்று அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இல்லை அது என்ன பொருள்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 மீனிங் வந்து ஒழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து இந்த மாதிரியான யோகாசனங்கள்லாம் வந்து செய்யறதுக்கு வந்து எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறத வந்து பார்க்கலாம். குறிப்பாக வந்து இந்த ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி வந்து இருக்கிறவங்க வந்து இல்லை நான் காலையில் வந்து எழுந்து பசங்க எல்லாம் வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம் வந்து கிளம்பி வரேன், எனக்கு எங்கே இது பண்ணுறதுக்கான நேரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஜஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லைனா கூட காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வந்து உட்காந்துட்டே செய்கிற ஒரு வேலையாக இருந்தால் கூட உட்காந்துட்டே தயவு செஞ்சு இருக்காதிங்க. அட்லீஸ்ட் 1 hour ஒன்ஸாவது வந்து எழுந்து ஒரு சின்ன ஒரு நட ஆர் அட்லீஸ்ட் இந்த ஒரு கேன்டீன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன், கேன்டீன்லேயே உட்காந்துடாதீங்க அப்படின்னா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான ஒரு முக்கிய காரணியாக இது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து நம்ம சிட்டி பஸ் கண்டக்டர் மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துக்காதீங்க, அப்படியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. ஜஸ்ட் பண்ணாதீங்க, வா கொஞ்சம் ஜஸ்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஒரு சின்ன பிரேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். ஸ்ட்ரெஸ் 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 ஸ்ட்ரெஸ்
இந்த ஆஃபீஸ் அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கூடவே வந்துடுது. யாராவது ஒரு எம்ப்ளாயி ஆஃபீஸா ஸ்ட்ரெஸ்ஸா நோ அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கவனிச்சிருக்கீங்களா? ஒரு அலுவலகம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடக்கி ஆள்ற மாதிரி நிறைய பேர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா கீழே வேலை செய்யறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். எல்லாருமே சரிசமமா வேலை செஞ்சாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் நீங்க சொல்ற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சரிசமமா வந்து வேலை செஞ்சா கூட இந்த டார்கெட் குள்ள முடிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்கும். மெயினா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருதயத்தை வந்து டைரக்டா நம்மளுடைய எமோஷன்ஸோட வந்து கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? அதனால இந்த ஹார்ட்டுக்கான டயட் பத்தி தான் வந்து ஷைனி இன்னைக்கு வந்து உணவே மருந்து பகுதியில் வந்து சொல்ல போறாங்க. பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் ஹார்ட் ஹெல்தி டயட். நம்ம இருதயம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தேவையான டயட்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஹார்ட் ஹெல்தி அப்படின்ற ஒரு டாபிக் வரப்போ கேலரிஸ் அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு ஜாஸ்தி இருக்கணும். பிகாஸ் கேலரிஸ் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த கேலரிஸ் பர்ன் அவுட் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான கட்டாயம். ஏன்னா எக்ஸஸ் கேலரிஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபேட்டாக மாறி நம்ம பாடியில் வந்து ஸ்டோர் ஆகி அதுதான் வந்து இந்த பிளட் ஃப்ளோவில் வந்துட்டு பிளேக்ஸாக ஃபார்ம் ஆகி நம்மளுடைய பிளட் ஃப்ளோவை தடுக்குது. ஸோ இந்த ரீசன்னால தான் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் தடுக்கணும் அப்படின்னு பார்த்தாலே நம்ம ஃபேட் அப்படிங்கிற ஒரு நியூட்ரியண்ட்டை தான் வந்து நம்ம முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபேட் வந்து கம்மியாக எடுக்க அந்த பிளட் ஃப்ளோ நமக்கு சீராக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேலரிஸ் அப்படிங்கிற நியூட்ரியன்ட் நம்ம பார்க்குறப்போ எனர்ஜி அப்படின்னு பேசுகிறப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எவ்வளோ கேலரிஸ் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நமக்கு வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது அதுக்காக. இப்போ ஒரு அடல்ட் மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 2500 கேலரிஸ் லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது. ஸோ இதை தாண்டறப்போ என்ன ஆகுது, தட் இஸ் எக்ஸஸ் கேலரிஸ் நம்ம எப்போ எடுத்துக்கிறோமோ அது வந்து நமக்கு கிளைக்கோஜன் அண்ட் ஃபேட்டாக மாறி நமக்கு அது நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும். ஸோ இந்த கேலரிஸ் நம்ம சாப்பிட்றத பர்ன் அவுட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எப்படி பர்ன் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் ஆர் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம ஃபிசிஷியன் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ப்ராப்ளி ஒரு 100 மினிட்ஸ் ஆர் 75 மினிட்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த 75 to 100 மினிட்ஸ் வந்து மாடரேட் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை விகரஸ் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கலாம். லைக் மாடரேட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நம்ம மாடரேட்டாக இப்போ ஒரு வாக்கிங்கோ இல்லை ஒரு நார்மல் ஜாகிங்கோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் உங்களுக்கு மாடரேட்டில் வரும். விகரஸ் ஆக்டிவிட்டீஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறது தான் உங்களுக்கு விகரஸ் ஆக்டிவிட்டி. எப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஸ்வெட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அதுதான் விகரஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த விகரஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம ஃபிசிஷியனோட அட்வைஸோட அஃப்கோர்ஸ் அதை நம்ம பண்ணோன்னா நம்ம அந்த கேலரிஸ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் அதாவது டயட்டில் வந்து நம்ம எப்படி ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இந்த ஹார்ட் ஹெல்த் அப்படிங்கிறதுக்காகவே அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் நமக்கு நிறையா யூஸ்ஃபுல்லான ஹார்ட் ஹெல்தி இன்ஃபர்மேஷன் நமக்கு தருவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடணும். நம்ம ஃப்ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு பனானா அப்படின்னு தான் நம்ம நார்மல் டேஸில் டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நம்ம அப்படி தான் பண்ணுறோம். பட் தெர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். நம்ம அதுக்காக தான் அவங்க சொல்கிறது வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏற்கனவே வந்து நான் ஒரு தடவை டிஃப்ரெண்ட் கலர்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனால என்ன நம்ம அந்த ஒவ்வொரு ஆன்டி ஆக்சிடென்ட்லையும் இருக்கிற பெனிஃபிட்ஸை வந்து நமக்கு வந்து அது கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக இந்த ரெட் அண்ட் பர்பிள் ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்பெஷலி இந்த கிரேப்ஸு அப்புறம் ப்ளூபெரிஸ், செரிஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான பிக்மெண்ட்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ ஸ்பெஷலி வந்து இப்போது ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரெட் வைன் கன்சப்ஷன் வந்து ஜாஸ்தி இருக்கிற ஒரு கண்ட்ரி அது. பட் அவங்க ஆனால் லிமிட்டட் அமௌண்ட்ஸில் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த லிமிட்டட் அமௌண்ட்ஸில் எடுத்துக்கிற அந்த ரெட் வைன் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு சாப்பிட்ற ஃபேட் ஏன்னா அவங்களுடைய டயட் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் போர்க் அண்ட் இந்த மாதிரி மீட் பேஸ்டாக இருக்குது. தோ அவங்க வந்து அந்த மீட் பேஸ்டாக இருக்கிற டயட்லேருந்து ஃபேட் ஜாஸ்தி எடுத்தாலுமே அந்த ரெட் வைன் அதாவது ஃபர்மெண்டான கிரேப்ஸ்லேருந்து கிடைக்கிற அந்த ஜூஸ் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் ரிஸ்க்கு ஃபேட் ரிஸ்க் எல்லாத்தையும் கட் பண்ணுது. ஸோ அதனால ஒரு மாடரேட் அமௌண்ட் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்னா வந்து நம்ம இந்த ஃபர்மெண்டட் ஃப்ரூட் ஜூஸஸ் எடுக்கிறது வந்து இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹார்ட். ஸோ அப்போ நம்ம அதனால ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த ரெட் அண்ட் பர்பிள் ஃப்ரூட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸ்லேயுமே கூட இந்த ரெட் அண்ட் பர்பிள் வெஜிடபிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட் ஆர் பர்பிள் கேபேஜ் இந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸ் ரெட் கேப்சிகம் இதெல்லாம் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணுறப்போ வந்துட்டு உங்களுக்கு அதாவது ஹார்ட் ஹெல்த் மட்டும் இல்லாமல் அதோடைய அசோசியேட்டட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் ஹைப்பர் டென்ஷனோ இல்லை டயபிட்டிஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸையுமே
எல்லாமே வந்து நம்ம தடுக்கிறதுக்கு இந்த வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைபர் ஜாஸ்தி இருக்குது. பிகாஸ் அந்த பீலில் எஸ்பெஷலி ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் இருக்கிற பீலில் வந்து இருக்கிற பெக்டின், அப்புறம் அந்த அந்த இன்சால்யூபிள் ஃபைபர் அதெல்லாமே அந்த பீல் கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிறப்போ என்ன ஆகுது, நம்ம அந்த ஃபைபர் வந்து நம்மளுடைய நம்ம பாடியில் இருக்கிற அன்வான்ட் ஃபேட்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸ் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம அடிக்கடி கொண்டு வரணும். பிகாஸ் நம்ம இப்போது நம்மளுடைய பேசிக் ஸ்டேப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோசை, இட்லி, இதுதான் வந்து நம்ம ரெகுலராக கிளையன்ட்ஸ் சொல்கிறதுமே அதுதான். ஸோ இப்போ நம்ம எப்படி அதை மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸ், அதாவது தானியங்களை உங்கள் கண்ணில் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் அது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோம். ரைஸுமே அன்பாலிஷ்ட் ரைஸ், ஒரு ஹோல் ரைஸாக நம்ம சாப்பிட்டோம்னா நல்லது. அன்பாலிஷ்ட் ரைஸ்னால் உங்களுக்கு இந்த ப்ரௌன் ரைஸ், அப்புறம் இந்த மாப்பிள்ளை சம்பா ரைஸ், இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி அன்பாலிஷ்ட் ரைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தவிர இன்னும் மற்ற மில்லட்ஸும் எடுத்துக்கலாம். லைக் ஹோல் கிரெயின்ஸாக இருக்கிறது, திணை, வரகு, சாமை, இந்த மாதிரி மில்லட்ஸுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் கிரெயினில் இருக்கிற அந்த ஃபைபர் உங்களுக்கு ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை தவிர இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன்ட்னு பார்த்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ். omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ எதில் அது ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸில் ஜாஸ்தி இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து ஆயிலி ஃபிஷ்ஷஸ் லைக் காணாங்கெளுத்தி, கெளுத்தி, அப்புறம் மத்தி மீன், இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால தான் டாக்டர்ஸுமே வந்துட்டு காட் லிவர் டேப்லெட்ஸ் எல்லாமே கூட பேஷண்ட்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற அந்த ஹார்ட் ஹெல்தி சப்ஸ்டன்சஸ் வந்து நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர வந்து டெய்லி ஒரு 4 to 5 ஆல்மண்ட்ஸ், பாதாம் சாப்பிட்றது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அது குட் ஃபேட்ஸ் தான் இருக்குது ஆல்மண்ட்ஸில். கேஷ்யூஸ் அவாய்ட் பண்ணலாம் பிகாஸ் அதில் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ஜாஸ்தி. ஸோ ஆல்மண்ட்ஸ் ஒரு 4 to 5 நீங்கள் டெய்லி சாப்பிட்டே வந்தீங்கன்னா அது வந்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸை நல்ல கொலஸ்ட்ரால் லெவல்ஸாக மாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு நிறைய ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இதையுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஹோல் கிரெயின்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் நட்ஸ், இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட் ஹெல்த்துக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டராக இருக்கும். ஸோ இன்னும் நம்ம தொடர்ந்து ஹார்ட் ஹெல்த்தை பற்றி பேசலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஷைனி. நிறைய பேர் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில் கை வச்சு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்பப்போ அந்த ஆஃபீஸில் பிரேக்கில் போய் ஒரு பஞ்சில் கை வைக்கிறாங்கல்ல, அது நிறுத்தினாலே போதும் அப்படின்னு எக்ஸாக்ட்லி வரும். ரொம்ப வந்து கரெக்டாக வந்து சொன்னீங்க. இன்ஃபேக்ட் வந்து வீட்டில் இருக்கும்பொழுது கூட நிறைய பேர் வந்து சிகரெட் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஆனால் ஆஃபீஸ் வந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீ சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணணும், சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஸ்மோக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாடிக்கையாக வந்து அதை வந்து மாற்றிட்டாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சா, மீட்டிங் முடிச்சா நேராக வந்து எல்லாரும் டீ ஷாப் போய் வந்து ஸ்மோக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ மட்டும் கிடையாது, ஆஃபீஸ் வரைக்கும் அது வந்து வருது இல்லையா? நிச்சயமா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போறதுக்கே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான். ஸோ எல்லாருக்குமே ஒரு புது பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்றோம். இது உங்களோட ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. காலையில நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு முழுக்க நம்மளுடைய மூட் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ணுமா. பிடிக்காத ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு வந்துட்டோம், இல்ல வந்து எம்டி ஸ்டொமக்கா வந்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வந்து இருக்கும். காலையிலேயே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்க வரும்? நிச்சயமாங்க. நான் அப்பப்போ என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போறது உண்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு வர்றப்போ என்னோட கழுத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா எனர்ஜி தான் நிரம்பி இருக்கும் அப்படின்னு 2 கிலோ எக்ஸ்ட்ரா வேற போட்டுருப்பீங்களா? அவங்க கிட்ட வந்து நான் எனக்கு வேணாம்னு சொன்னா கூட அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு ரிச் மேன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது வந்து ஒரு மல்டி மில்லியனர் பிரேக்ஃபாஸ்ட் உள்ள தள்ளி அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அன்னைக்கு நாளே பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எனக்கு எல்லா வேலைகளும் செய்யறதுக்கு வந்து எங்கேயுமே ஒரு தடை இருக்காது, எனக்கு ஒரு சோம்பல் ஏற்பட்டுறாது. ஏன்னா காலையில நம்மளுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிருச்சு அப்படிங்கறதுனால. இன்ஃபேக்ட் நான் இதை வந்து ப்ரீச் பண்ணல லஞ்சை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சப்போஸ் ஒரு லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாவோ இல்லை ஸ்கிப் பண்ணி போயிட்டா கூட அந்த எனர்ஜியை வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு உதவுறது வந்து எல்லாருமே அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி வந்து காலை உணவு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கான வழிமுறைகளை தான் வந்து டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஃப்ரூட் கப் கேக் செய்ய போகிறாங்க, பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் வித்தியாசமான வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதே மாதிரி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவுமே வித்தியாசமான, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரூட் கப் கேக் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். ஆப்பிள், கேரட், டேட்ஸ், கண்டென்ஸ்டு மில்க், நட்மெக் பவுடர், நட்ஸ், ரெய்சன்ஸ், ஹனி, தென் பிஸ்கட் பவுடர், பட்டர். ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நான் இதில் வந்து ஒரு சில ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் ஆப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன், தென் கேரட்,
டேட்ஸ், கொஞ்சமாக ரைசன்ஸ், ஹனி. இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த கேக்கு மேலே போடுறதுக்கு க்ரீம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட்டில் நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கப் கேக்குக்கு வந்து கீழே ஒரு லேயர் மாதிரி இந்த பிஸ்கெட் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் பிஸ்கெட் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பிஸ்கெட் கூட கொஞ்சமாக பட்டர், கொஞ்சமாக இதில் வந்து நட்மெக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கொஞ்சமாக தேன், சும்மா ஒரு 2 ட்ராப் வந்து கண்டென்ஸ்டு மில்க். இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லேயர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக வந்து நம்ம வெறும் பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் ஒரு லேயர் மாதிரி இதில் செட் பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நட்ஸு, தென் வந்து கொஞ்சமாக பிஸ்கெட் மேலே, வெறும் பிஸ்கெட் மட்டும் ஒரு லேயர் போட்டுக்கலாம். தென் லைட்டாக தேன், கடைசியாக கொஞ்சமாக இதுலேயே கண்டென்ஸ்டு மில்க்கு, கடைசியாக மேலே ஒரே ஒரு லேயர் வந்து இந்த பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண ஒரு இதை வந்து நம்ம க்ரீம் மாதிரி இது மேலே செட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு இறங்கும் போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மேலே இப்படி போட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக வந்து நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி வந்து நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தென் வந்து பிஸ்கெட்ஸ் வந்து நம்ம இதில் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். நார்மல் பிஸ்கெட் சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃப்ரூட் கப் கேக் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. நாளைக்கு மீண்டும் வேறொரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கப்புக்குள்ள காபி மட்டும் ஊற்றி குடிக்கலாம்னு இல்லைங்க, ஃப்ரூட் கேக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா? ஆமா, அந்த கேக் அப்படிங்கறத வந்து அவாய்ட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்ற முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மைதா. நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு அது வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங்கையும் ட்ரிங்கிங்கையும் எந்த அளவுக்கு வேணாம் சொல்றோமோ அதே லெவலுக்கு வந்து மைதாவையும் வேணான்னு சொல்லணும் அப்படின்னு வந்து டாக்டர்ஸ் வந்து சொன்னாலும் இன்னைக்கு அதை வந்து ஸ்கிப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய ஸ்வீட்ஸ்லயும் நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற நிறைய விஷயங்களையும் வந்து மைதா தான் வந்து கலந்துருக்கு அப்படின்னும் பொழுது இந்த கேக்ல வந்து கொஞ்சம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு இல்லையா? அதிகமா டேக் எடுத்த ஆக்டரும் அதிகமா கேக் சாப்பிட்டவங்களும் என்னைக்குமே நல்லா இருந்ததா சரித்திரமே. பிரேக் ஒரு சின்ன பிரேக் தான், அதுக்குள்ள ஒரு பஞ்ச் டயலாக்லாம் வந்து மறந்துடுவாரு. இது உங்கள் ஸ்ப்ரைட் வணக்கம். குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். இந்த ஒர்க் பிளேஸ் பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். ஆனா வந்து இப்படியெல்லாம் ஒரு ஒர்க் பிளேஸ் வந்து நம்மளால கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஒர்க் பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 2.
ஒன்று வந்து போலீஸ் ஸ்டேஷன், இன்னொன்று வந்து ஹாஸ்பிட்டல். எப்படிப்பட்ட ஒரு ஒர்க் பிளேஸாக அது இருக்கும் இல்லையா? நிச்சயமா. அதாவது வந்து இந்த வேலைப்பளு அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு வந்து மற்றவங்க மேலே தள்ளிட்டே இருப்பாங்க ஒரு அலுவலகம் அப்படின்னா. ஆனால் நீங்கள் சொல்கிற 2 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கடமையை மட்டும் இல்லாமல் வேற ஒருத்தரோட கடமையும் வந்து வந்தால் அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது நிறைய நேரத்தில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிருதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நான் பேசின காவல்துறை அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நட்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட பின்னால் அந்த ஜாப் ஸ்ட்ரெஸ்னால இல்லை அவங்களுக்கு அலாட் பண்ண விஷயங்கள்னால இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்யூனிகேஷன் கேப்னால வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் போயிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுற மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வருமா. பட் நிறைய நல்ல காவல்துறை அதிகாரிகள் வந்து சூப்பர் அதையும் பேசி சமாளித்து வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க, அவங்களோட கேசஸையும் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்டவர் ஒரு தலைவர் தான் வந்து சொல்லலாம். காவல்துறையில் நிறைய பேர் வழி நடத்தினவர், நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணவர் நம்மளோட ஓய்வு பெற்ற பீத்தர் கலியமூர்த்தி அவர்கள். இன்னைக்கு அவர் பேசிட்டு இருந்த கேஸோட தொடர்ச்சியா அந்த டால்மியாபுரம் கேஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி மேலும் நம்மளுக்கு சொல்ல போறாரு. வணக்கம். நேற்று டால்மியாபுரத்தில் நடந்த இரட்டை கொலை வழக்கு பற்றி நான் கூறிக்கொண்டிருந்தேன். அந்த போலீஸ் டாகை பார்த்த உடனே பயந்து அலறிய அந்த பெண் அந்த வழக்கை பற்றி ஏதேனும் சொன்னாலா இல்லையா என்பதை இப்பொழுது பார்ப்போம். அந்த பெண் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். சார், இன்னமும் நான் உங்கள்கிட்டருந்து தப்பிக்க முடியாது, என்ன போலீஸ் டாகை வந்து பிடிச்சிருச்சு. என்ன அந்த பொண்ணு சொல்லுது, பிடிச்சிருச்சுன்னே சொல்லிடுச்சு. அப்போது தன்னுடைய பையிலிருந்து ஒரு செயின் எடுத்து கொடுத்துச்சு. அந்த செயின் எடுத்து கொடுத்து பார்த்தா அந்த பெண்ணினுடைய செயின் அது. அதில் இந்த வீட்டில் நகை அடகு பிடிக்கும்போது ஒரு ஸ்லிப்பில் எழுதி ஒவ்வொரு நகையிலையும் கட்டுவாங்க. அதை திரும்ப மீட்க வரும்போது அந்த சீட்டை எடுத்துக்கிட்டு யார் எவ்வளவு பணங்கிறது அதில் எழுதியிருக்கோம், அதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு நகையை கொடுப்பாங்க. அந்த சீட் அப்படி இல்லை, அதில் இருக்குது. அதை எடுத்து கொடுத்தோன்னா எங்களுக்கெல்லாம் பெரிய வியப்பு என்னென்னா, நகையே இந்த பெண்ணுகிட்டேருந்து வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், 2 நாளைக்கு முன்னால் அந்த நகை அடகு கடையில் அந்த பெண் வந்து அந்த தன்னுடைய செயினை அடகு வச்சு பணம் வாங்கிட்டு போகுது. கிராமத்தில் இது சகஜம். ஆனால் இந்த ஆள் வந்து வட்டி வந்து அதிகமாக வாங்குகிற ஒரு நபர். கொஞ்சம் குறைச்ச வட்டி போட்டுக்கோங்கன்னு கேட்குது. அது அவர் அதுக்கு ஒத்துக்கலை. வழக்கமாக எல்லோரும் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்க முடியுன்ட்டார். சரின்னு ஒரு கனத்த மனத்தோடையே அது வந்து அந்த நகையை அடகு வச்சுட்டு, யாருக்காக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும், நகை அடகு வைக்க போகிறவங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு போயிடுது. அவனுடைய அந்த பெண்ணினுடைய கணவன் வந்து ஒரு லாரி டிரைவர். டால்மியாபுரத்தில் சிமெண்ட் லோடு ஏற்றுறதுக்காக அடுத்த நாள் அவன் வர்றான். வந்தோடனே கழுத்தில் இந்த செயின் எங்கேன்னு கேட்குறான். இதை மாதிரி எனக்கும் அம்மாவுக்கும் செலவு இருக்குது, அதனால் வந்து நான் அந்த நகை அடகு வச்சுருக்கேன் அதை அப்படின்னோடனே அவன் திட்டுறான். திட்டிட்டு, இப்படியே உன்னோட நான் வந்து டிரைவராகவே உன்னை கட்டிட்டு நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், உனக்கு அது புரிய மாட்டேங்குது, உருப்புறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்னோடனே, வழி நீ தான் சொல்லு அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே இந்த பெண் வந்து சகஜமாக சொல்கிறா, நான் கூட அந்த அடகு வைக்க போகும்போது பார்த்தேன், அந்த வீட்டில் நிறைய பணம் இருக்குது, நிறைய நகை இருக்குது, இந்த ஊரே அவர்கிட்ட தான் அடகு வைக்குது, ஆனால் அந்தால அநியாய வட்டி வாங்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த பெண் வந்து அவன்கிட்ட சொல்லுது. இப்போ என்ன செய்யலான்னு சொல்கிற அப்படின்னோடனே, வயசானவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, நீ வந்து ரொம்ப உத்தமம் இல்லை எனக்கு தெரியும், ஏன்னா அவன் ஏற்கனவே சிறு சிறு திருட்டுகள் வந்து செஞ்சு அந்த பெண்ணுக்கு அவனை பற்றி தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கா, அதனால எதா பண்ண அப்படிங்கிறான். எனக்கு வீட்டை வந்து காமி, நான் நைட்டு 11 மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். வீட்டிலேருந்து சிமெண்ட் லோடு ஏற்றணும்ல, லாரியில் லோடெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு திரும்ப வர்றான். இந்த பெண்ணும் சேர்ந்து அவனை அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டை போய் அடையாளம் காமிச்சிட்டு, வீட்டை காமிச்சிட்டு இந்த பெண் திரும்பி வந்துடுறான். இந்த பெண் திரும்பி வந்துடுறதுனால தான் அந்த டாக் வந்து அங்கேருந்து திரும்ப வந்து அந்த வீட்டுக்கு போனது. அந்த பெண் பஸ்ஸில் உட்காந்துருக்கும்போது அந்த பெண்ணை பார்த்து அந்த டாக் குலைச்சது, அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இவன் தன்னுடைய கிளீனரையும் அழைச்சிட்டு அந்த வீட்டுக்கு போகிறான். எப்படி வீட்டுக்குள்ளே போகிறதுங்கிறது இவங்களுக்கு குழப்பம். ஒரு 3 மணி சுமாருக்கு கொல்லை பக்கத்தில் போய் 2 பேர் நிற்கும்போது எதிர்பாராத விதமாக அந்த வீட்டினுடைய அந்த வயதான அம்மா கொல்லை கதவை திறந்துக்கிட்டு வெளியில் பாத்ரூம் போகிறதுக்கு வராங்க. அந்த வீட்டில் பாத்ரூம் வீட்டுக்கு பின்னால் இருக்குது. பெரும்பாலும் கிராமப்புறங்களில் வீட்டு உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இந்த பாத்ரூம் வர்ற அம்மாவை அப்படி பாத்ரூம் போகிறதுக்கு படியில் இறங்கும் போதே அப்படி இந்த அம்மா வந்து அவங்க 2 பேரையும் பார்த்துருது. யாருன்னு கேட்குறதுக்குள்ளே அப்படியே வாயை வச்சு அமைக்கிறான். ரொம்ப கனத்த சரீரம் உள்ள அந்த அம்மாவால், வயசான அம்மா, இவங்க 2 பேர் ஒன்றும் பண்ண முடியல. ஒருத்தன் மூக்கையும் வாயையும் அமைக்கிறான், இன்னொருத்தன் வந்து குரலையை வச்சு நெரிச்சு கொண்டுறான். அங்கேயே இறந்துருது அந்த அம்மா. அந்த ஸ்கஃபில் தான் அந்த இடம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அந்த இடத்துல வந்து பிளட்டு வந்து சிந்திருக்கு. காதை அறுக்கும்போதும் பிளட் சிந்திருக்கு. இந்த அறுக்கும்போது தான் அந்த
காதணியில் ஒரு பகுதி வந்து அங்கே கீழே விழுந்திருக்கு. அதை அவன் பார்க்கல இருட்டில். 2 பேரும் இப்படியே போட்டு போனால் உடனே இது வெளியில் தெரிஞ்சிடும்டா, பாடியை உள்ளே இழுத்து போட்டுடலாம் அப்படின்னு கிளீனர் சொல்கிறான். 2 பேருமா சேர்ந்து அதை அப்படியே உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. பாடியை இழுத்துட்டு போய் கிச்சனில் போட்டுடலாம். போட்ட பிறகு அந்த கதவு, கொல்லை கதவுக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் பின்னாடி தோட்டம் போட்டிருக்கு. இந்த அம்மா வயதான அம்மா அடிக்கடி போய் பார்க்க முடியாதுங்கிறதுனால பின்னால் உட்காந்துட்டு அந்த ஓட்டை வழியாக வந்து அந்த ஜன்னல் வழியாக, சின்ன ஜன்னல் அது வழியாக வந்து அதை பார்க்குறதுக்காக புதுசாக வச்சுருக்காங்க அந்த ஜன்னல். இவன் என்ன பண்ணுறான், அந்த ஜன்னல் வழியாக கையை உள்ளே விட்டால் அந்த கொண்டின்னு சொல்லுவாங்க, அதை வந்து திறக்கிறதுக்கோ அல்லது மூடுறதுக்கோ வெளியிலேருந்தே பண்ண முடியுது. அப்படி ஒரு ஜன்னல் வைக்கக்கூடாது, வச்சுருக்குறாங்க. இந்த அம்மா உள்ளே போட்டுட்டு கதவை சாத்திட்டு ஜன்னல் வழியாக கையை விட்டு அந்த கொண்டியை போட்டுறான் உள்ள. அது கரெக்டாக லாக் ஆகிக்குது அவன் சொன்னது. ஸோ பின்னாடி கதவும் மூடி இருக்குது, முன்னாடி கதவும் மூடி இருக்குது, உள்ளே ஆள் இருக்காங்க, எப்படி திருடம் போக முடியுங்கிற சந்தேகம் நமக்கு வந்து இப்போ இதில் தெளிவாயிடுச்சு. எப்பட்றா பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்டால், இவன் அந்த அம்மாவை கொலை பண்ணி உள்ளே போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். இந்த அம்மாவை ஆக்சுவலாக கொலை பண்ணும்போது அந்த வயதான முதியவர் முழிச்சுக்கிட்டு படுத்திருக்காரு. அவருக்கு காது கேட்காது. அது அப்புறம் தான் தெரியுது எங்களுக்கு. இவன் சொல்கிறான், சார் அவர் வந்து எந்திரிச்சே வரல சார், ஆனால் முழிச்சுக்கிட்டு தான் படுத்திருந்தார் அப்படிங்கிறான். அந்த பெண்ணை நான் திரும்பி பார்த்தோன்னா அவருடைய மகளை எங்கள் அப்பாவுக்கு காது கேட்காது சார் அப்படின்னுச்சு. அப்புறம் அந்த படுத்திருந்த முதியவரை அப்படியே முகத்தில் வந்து துணியை போட்டு அமுக்கி குரவலை நடித்து இதே மாதிரி அவரையும் கொண்டுறான். சாவியை எடுக்கிறதுக்கு மட்டும் 1/2 மணி நேரம் தேடுற மாதிரி ஆயிடுச்சு சார். நான் பயந்துட்டேன் விடிஞ்சிருமோன்னு. கடைசியாக பார்த்தா அவருடைய இடுப்புலேயே அந்த லாக்கர் சாவி இருந்துச்சு சார் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, அவருடைய மகள் வந்து எங்கள் அப்பா எப்பொழுதும் சாவி இடுப்பில் தான் வச்சுருப்பாரு. அந்த சாவியை எடுத்து லாக்கரை திறந்து அந்த கிட்டத்தட்ட அந்த ஊரில் பாதி பேருடைய நகை அங்கே இருக்குது. விவசாய நேரம் அடகு வச்சுருக்குறாங்க. எல்லா நகையும் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கிட்டு 2 பேரும் கிளம்பிட்டான். போகிறவன் நேராக அந்த வீட்டுக்கு போகிறான், இவனுடைய மாமியார் வீட்டுக்கு. போய், நீ இன்னமும் அங்கே இருக்காத, வேலை முடிஞ்சிருச்சு, நீ புறப்பட்டு ஊருக்கு வந்துடும் மணப்பாறைக்கு, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் புறப்படும்போது என் நகையை எடுத்தியான்னு கேட்குறான். அவன் 3 கிலோ நகை எடுத்திருக்கான். இவ செயினை வந்து எடுத்தியான்னு அவள் கேட்குறான். அந்த நேரத்தில் உட்காந்து பிரித்து இவ செயினை கரெக்டாக எடுத்து இவள்கிட்ட கொடுத்துட்டு போகிறோம். கெட்ட நேரம். ஸோ அதனால அந்த செயினையும் வந்து இவள் வாங்கிட்டு கையில் வச்சுட்டு, அதை போட்டால் யாராவது சந்தேகப்படுவாங்களோன்னு அவள் பர்சுக்குள்ளே வச்சுக்கிறான். இதில் இவன் 2 பேரும் எங்கே போனான் அப்படின்னு கேட்டால், 2 பேரும் பைக்கில் போகிறான் அப்படின்னு சொன்னிச்சு. பைக் ஏதுமா அப்படின்னு சொன்னால், அதுவும் அங்கே எடுத்தது தான் சார். ஐயோ என் பைக்கை வெளியில் நிறுத்தியிருந்தேன் சார் அப்படின்னு. அப்போ தான் அந்த மருமகன் சொல்கிறான், அவனுடைய பைக்கை மாமனார் வீட்டில் வெளியில் நிறுத்தியிருந்திருக்கான். அது வரைக்கும் பைக் காண போனது அவனும் பார்க்கல, நாங்களும் பார்க்கல. அந்த பைக்கே எடுத்துகிட்டு போகிறான். பைக் நம்பர் என்னன்னு கேட்டுட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் சொல்லி அவனை எப்படியா பிடிங்கன்னா டைம் பார்த்தோம். பை திஸ் டைம் அவன் மணப்பாறையே ரீச் ஆகிருக்கிற மாதிரி இருந்துச்சு. மணப்பாறைக்கு ஃபோன் பண்ணி 2 காவலர்களை போட்டு அந்த அட்ரஸை கொடுத்து, நீ அவன் வந்தால் பிடிக்காத, நகை நிறையா வச்சுருக்கான், எங்கேயாவது வச்சுட்டானா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆள் வீட்டுக்கு வந்துட்டானான்னு மட்டும் நீ வாட்ச் பண்ணிக்கணுன்னு நாங்கள் புறப்பட்டு ஜீப்பில் மணப்பாறைக்கு போகிறோம். கிட்டத்தட்ட அங்கே போகும்போது மணி 6 மணி ஆகிடுச்சு ஈவினிங். ஒரே நாள் நடக்குது இவ்வளவும். 6 மணிக்கு அங்கே போகும்போது, அப்போது ஒரு 1 ஹவருக்கு முன்னால் 5 o'clock அது பக்கத்தில் நாங்கள் போயிட்டுருக்கும்போது அங்கேருந்து சொல்கிறாங்க எனக்கு, சார் 2 பேர் வந்திருக்காங்க சார், வீட்டுக்குள்ளே போகிறான் அப்போ தான் அப்படின்னு. அங்கே உள்ள போலீஸ்காரங்க சொன்னாங்க, முன்னாடியும் பின்னாடியும் ஆளை போட்டுக்கிட்டா, வெளியில் வந்தால் பிடிச்சிக்க, இல்லைனா ஒன்றும் தொந்தரவு பண்ணாதுன்னா. அவங்க எதிர்த்த வீட்லேயும் பின்னாடியும் தோட்டத்துலேயும் மறைஞ்சே இருந்தாங்க. நான் இங்கேருந்து போன பிறகு போய் கதவை தட்டினா கதவை லாக் பண்ணியிருக்கான். உடனே எங்களை பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணுறான், ஜன்னல் வழியாக பார்த்துட்டு மண்ணெண்ணெய் கேன் எடுத்து ஒருத்தன் மேலே தவன்னு ஊற்றிட்டு, எங்கள் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, எங்களை எதுக்கு பிடிக்க வந்தீங்க, நான் உடனே நெருப்பூச்சியை குளிச்சு வச்சுக்குவேன் அப்படின்னு சும்மா போலீஸை மிரட்டுற மாதிரி எப்பொழுதும் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவானுங்க. உடனே நான் என்ன பண்ணேன், அந்த அவனுடைய மனைவியை ஜன்னல்கிட்ட அப்படி காமிச்சு, வச்சுக்கிட்ட நெருப்பை, இந்த பாரு யாருன்னு அப்படின்னேன். ஐயோ கொடுத்துருங்க நகையெல்லாம், நம்ம குடும்பமே போயிடும், என் செயினெல்லாம் வாங்கிட்டாங்க, பெரிய நாய் இருக்குண்ணா அப்போ கூட. அப்படின்னா அந்த நாய் இம்பேக்ட் அவன் மனசில் எவ்வளோ உண்டாயிருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் நான் பார்த்து வியந்து போனேன். உடனே வந்து கதவை திறந்துட்டான், எல்லா நகையும் ஃபுல்லாக கொடுத்துட்டான். ஃபுல்லாக 2 பேரையும் அழைச்சிட்டு வந்து, எப்பரா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த தகவல் பூரா சொன்னான். இது வந்து 2 விஷயம் இதில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரே நாளில் வந்து பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சான்னாக்க நிச்சயமாக அவன் காவல்துறையிலேருந்து மாட்டிக்கிட்டு அவன் குடும்பமே அழிஞ்சு 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை கிடச்சிருச்சு. அந்த குடும்பமே சின்னாபின்னம் ஆகிடுச்சு, சிதறி போயிடுச்சு, எனக்கு தெரியும். 2வது, ஊரில் உள்ளவன் அதிக வட்டி வாங்கி பிழைக்கணும்னு நினச்சாலும் ஆபத்து பின்னாடியே இருக்குது. இதெல்லாம் இதில் வந்து நம்ம கற்றுக்கிற பாடமாக நான் நினைக்கிறேன். அதை உங்கள்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இதன் மூலமாக எந்த விதமான குழுவும் இல்லைன்னா கூட போலீஸ் டாகால்
ஒரு வழக்கு கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் என்னுடைய காவல்துறை வாழ்க்கையில். வணக்கம், நன்றி, நாளை மீண்டும் சந்திப்போம். டால்மியாபுரம் கேஸோட தொடர்ச்சியாக இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலிமூர்த்தி அவர்கள் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம பொதுவாக வந்து சொல்லணும் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சரியான டெசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியாது, யோசிக்க முடியாது, சரியா வந்து வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்களுடைய வேலை வந்து, அதுவும் திரு கலிமூர்த்தி அவர்கள் வந்து ஒவ்வொரு கேஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லும்போது வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இவருக்கு வந்து இருந்திருக்கலாம், இல்லை மொத்தம் அந்த காவல்துறைக்கே வந்து இருந்திருக்கலாமா. ஆனால் அதையும் தாண்டி அவங்க எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ்டாக வந்து இருந்திருந்தா இவ்வளோ கேசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அசால்ட்டாக முறியடிச்சிருப்பாங்க. தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு நம்மளோட ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலிமூர்த்தி அவர்கள். பட் நம்ம அடுத்த பகுதிக்கு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போக போறோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. எஸ் தமிழா. இன்னைக்கு என்ன மாதிரியான நியூஸ்லாம் காத்துட்டு இருக்கு? நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்கு. கெட் ரெடி ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா? போயிடலாம். செய்தி திரிகள்ல செய்தி துளிகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மலாம் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தை பார்த்து அதை ஹிட் ஆக்கி இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எல்லாருமே பிரம்மாண்டமாக திரும்பி பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தோட செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கோம்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதாவது 2.0 அப்படிங்கிற படம் தான். எந்திரன் அப்படிங்கிற படத்தோட 2வது பார்ட் வந்து சங்கர் இயக்கியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட அக்ஷய் குமார்லாம் இணைஞ்சு நடிச்சிருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான். இதோட ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மும்பையில் யாஷ்ராஜ் ஸ்டுடியோஸ்னு ஒரு இடத்துல வந்து நடத்துனாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகையாளர்களுக்குலாம் நிறைய பேருக்கு அழைப்பு விடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப கடுப்பா இருந்தாலும் அதை இக்னோர் பண்ண முடியாம அந்த நியூஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா சௌமியா? அதனால அதே அந்த நிகழ்ச்சியும் வந்து லைவ்ல நாங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அது செம்ம சொதப்பல்ல முடிய அதை லைவ்ல பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாமே நாங்கள் ஒரு குளிர்பானத்தோட அட்வர்டைஸ்மெண்ட்டை திருப்பியும் பார்த்து சலிச்சு போயிட்டோம், அதை நாங்கள் தமிழ்நாட்டிலேயே பார்த்துருக்கோம், வயங்கள் திருப்பி காட்டுங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அதை கிண்டல் பண்ணி மீம் வர போட்டாங்க. இவ்வளோ காசு செலவு பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர்லாம் விடுறீங்க, ஆனா ஆடியோ வைக்க மறந்துட்டீங்களேப்பா, பேர் வச்சிங்க சோறு வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கிண்டல் பண்ணதை வந்து நினைச்சு அந்த இயக்குனர் கொஞ்சம் வருத்தமா இருக்காரு. கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் ரொம்ப வருத்தப்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை வந்து வெளியிடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து புரியுது. இதே மாதிரிதான் வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா வாரம் இதை பத்தி பேசிட்டே போலாம். ஏன்னா வாரமும் இதை பத்தி வந்து எக்கச்சக்கமான மீம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கரன்சி பேன். சரி, இந்த கரன்சி பேன் வந்துருச்சு, இதனால மக்கள் நிறைய பேர் வந்து எவ்வளவு அவதிப்படுறாங்க, ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தோம். ஆனா மிசோரம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கும் மேல போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டக்குன்னு வந்து இந்த காசு வந்து எங்களால வந்து மாத்திட்டு வர முடியல, கிடைக்க மாட்டேங்குது, பேங்க்ல வந்து கியூ ஜாஸ்தியா இருக்கு, அங்கேயே சில்லறை இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்து இருந்ததுனால மக்கள் என்ன பண்ணிருக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஒரு துண்டு சீட்ல வந்து நம்ம எப்படி நம்மளுடைய தாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ ப்ராமிஸ் டு பே சம் ஆஃப் 1000 rupees டு த பேரர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் வந்து இந்த நபருக்கு இவ்வளோ காசு வந்து தரணும் அப்படின்னு போட்டு சைன் போட்டு காசுக்கு பதிலாக துண்டு சீட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம். எனக்கு காசு வரும்போது நான் இடத்துல வந்து உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே வந்து மிசோரம்ல வந்து போயிட்டு இருக்கான். இதை வந்து ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படிங்கிற அனாலிசிஸ்க்கு போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகள்ல இதே மாதிரி என்ன ஆகிருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரன்சி பேன் பண்ணதுக்கு அப்புறம் மக்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணாம பழைய கரன்சியே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால பயங்கரமான இன்ஃப்ளேஷன்லாம் வந்து வந்திருக்கு. இது மாதிரி இதை மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் எச்சரிக்கையா வந்து இருக்கு. ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ள இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தப்பான விஷயம் தான். பட் மனுஷங்க மனசாட்சி, நம்பிக்கை, அன்பு அப்படிங்கிறத பார்த்தா வந்து ஒரு பணத்தை ஒழிக்கிறதுக்கு இதோட நல்ல வழி தெரியல அப்படின்னு சொல்லலாம். பட் நான் நெக்ஸ்ட் சொல்ல போற நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இங்க பணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைனால கொஞ்சம் அல்லாடிட்டு இருக்கோம். பட் ஒரு கண்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா சிதைஞ்சு போயிடுச்சு. அதாவது சிரியா, அங்க அலப்போ அப்படிங்கிற நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கடும் சண்டை நடந்துட்டு இருக்கு. IS தீவிரவாதிகளுக்கும் ராணுவத்துக்கும் அப்புறம் அமெரிக்க நேசப்படைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சண்டை நடந்துட்டு இருக்குல்ல. அங்க இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, போர்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் வந்து மூடிடுவாங்க. ஆனா கொஞ்சம் அவசர காலத்துல செயல்பட்டு இருந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமா அஃபிஷியலா நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற வந்து தகவல் தெரிவிச்சதுனால அங்க இருக்க மக்கள்லாம் ரொம்ப பீதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஎன்ல இருந்து என்னதான் அங்க வந்து மெடிக்கல் எய்ட்ஸ்லாம் வந்து போனா கூட அதை செயல்படுத்துறதுக்கு அங்க சரியான இன்ஸ்டிடியூஷன் இல்லை அப்படிங்கறதுனால அங்க இருக்க மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அங்க இப்போ முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் வெளி உலகத்துக்கு நிறைய தகவல்லாம் சொல்ல முடியுமோ அவங்க சோஷியல் மீடியா மூலியமாகவும் இல்லை அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்
மூலியமா வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ போர் அப்படிங்கிறது ஒரு தீர்வை நோக்கி தான் போயிட்டு இருந்தாலும் அதுக்கு நடுவில் நடக்கிற அந்த மாற்றங்கள்லாம் மக்கள் ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இது வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்கள தவிர்த்து வேற யாராலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்க பண்ண முடியுமா, முடியாது. புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தேகம் தான் வரும். எனவே நம்ம வந்து வார் கேள்விப்பட்டிருப்போம், கோல்டு வார் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்போ எது தெரியுங்களா, வர்ச்சுவல் வார் தான். இந்த வர்ச்சுவல் வார் அப்படிங்கிறது நாட்டுக்குமே வந்து நடந்துட்டு இருக்குன்னு வந்து சொல்லலாம். கொஞ்ச காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் அந்த ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருக்கும் பொழுது நிறைய வர்ச்சுவல் வார்ஸ், இங்க இருக்க ஹேக்கர்ஸ் வந்து அங்க வந்து நிறைய சைட்ஸ் எல்லாம் வந்து ஹேக் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இதே மாதிரி நிறைய ஃபேக் நியூஸ் எல்லாம் வந்து இந்த வர்ச்சுவல் வார்க்காக வந்து கிளப்பி விடுறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு தீர்வு வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெறும் 36 மணி நேரத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கூகுள் குரோமோடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா FIB, அதாவது FBI மாதிரி FIB அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மெயினா வந்து ஃபேஸ்புக் மற்றும் இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்கள்ல வந்து ஃபேக்கான நியூஸ்லாம் வந்து நிறைய வந்து போடுறாங்க, நிறைய வந்து பிக்சர்ஸ்லாம் வந்து போடுறாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம வந்து போடும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த FIB அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் மூலமா அதை ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணி வெரிஃபைடு அப்படிங்கிறதோ இல்லை நான் வெரிஃபைடு அப்படிங்கிற ஒரு டிக் மார்க் ஆர் எக்ஸ் மார்க்கோட வந்து இனிமேல் நம்மளுடைய போஸ்ட்லாம் வந்து வரா மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபேக் நியூஸஸ், தவறான தகவல்கள் இதெல்லாம் வந்து வெறும் சோஷியல் நெட்வொர்க்கிங்க்கு மட்டும் கிடையாது, சில வெப்சைட்ஸுக்கும் வந்து பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமா கூகுள் குரோம் மட்டுமா, ஃபேஸ்புக்லயும் பரப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாயத்து எடுத்துட்டு போயிட்டு மார்க் செகண்ட்கர் கிட்ட வச்சோன்னே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் நியூஸா, அதுவும் ஃபேஸ்புக்லையா, என்னடா கொஞ்சம் உங்களுக்கு ஜாலியாக விட்டா இங்கே வந்து விளையாடுறீங்களா, அதுவும் ஏன் இடத்துலயே வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் நிறைய பேர் கூட இணைஞ்சு இந்த ஃபேக் நியூஸ்லாம் பரவாமல் அதுவும் ஃபேஸ்புக் அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் என்னதான் உருவாக்குனாலும் இவ்வளோ பெரிய மனுஷங்க இருக்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சவர் எல்லா முக்கியமான நாடுகள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா முக்கியமான ரிப்போர்ட்டர்ஸ் அந்த ஆர்கனைசேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜேர்னலிஸ்ட் வாங்க நம்மலாம் வந்து ஒரு நெட்வொர்க்காக செயல்படலாம், உங்களோட ஹெல்ப் இருந்தால் தான் அந்த ஃபேக் நியூஸ்லாம் என்னால் வந்து தவிர்க்க முடியும், தடுக்க முடியும். ஏன்னா ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது என்னைக்கோ ஒரு காமெடியான ரூமராக மாறிடும் அப்படின்னு மட்டும் நம்ம லேசாக நடிச்சிட முடியாது, அது ஒரு பெரிய இம்பாக்டே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இன்னும் வந்து முற்றிலுமா பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு காமெடிக்காக இந்தியாவில் நிறையா கிராமங்களில் வந்து இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய்லாம் இன்னும் செல்லும் அப்படிங்கிற மாதிரி ஃபேக் நியூஸை பரப்புறதுனால அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஒரு 2 நாளாக அதை வந்து நம்பிட்டு இருந்தது கூட நம்ம வந்து வாய்வழி வார்த்தையை கேள்விப்பட முடிஞ்சுது. ஸோ ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஒழிக்கிறதுக்கு மார்க் எடுத்திருக்க இன்னொரு முயற்சி தான் இது அப்படின்னு ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு முயற்சியாக தான் வந்து என்னால் மார்க்குக்கு ஒரு லைக் மார்க்குக்கு ஒரு லைக் அப்படின்னு வந்து நம்ம வர்ச்சுவல் வேர்ல்டை பற்றி வந்து பேசும்பொழுது இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி அதாவது VR அப்படிங்கிறது தான் வந்து இப்போ அடுத்து நம்ம எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனி மனிதர்களாக வந்து செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த VR வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் வந்து இப்படி வந்து மாட்டிக்கலாம், உள்ள வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டியில் வந்து ஒரு மூவியோ எனிதிங் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி தான் இப்போ அடுத்து வந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பிரிசனர்ஸ்க்கு வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும், ஜெயில் கைதிகளுக்காக ஒரு ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவங்களுக்கு வெளியில் நடக்கிற விஷயங்களை அப்டேட் பண்ணுறதுக்கும் எஜுகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் இந்த VR சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணலாம், இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டுருக்கான். ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப செலவாகுமே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் வந்திருக்கான். பேசிக் நெசசிட்டியை வந்து முதல்ல கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து கொஞ்சம் மனக்கசப்புகள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிச்சயமா, அதாவது நல்ல நியூஸ்லாம் எனக்கு சொல்லியிருக்கீங்க. ஒரு முடிவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் இருந்தால் எடுத்துருந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் படத்தில் சொல்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ்லேயும் ஒரு நடந்திருக்கு. நம்பர் 1 பிளேஸில் நம்மளோட சர்ப் எக்ஸ்பிரஸ் இவ்வளோ நாள் இருந்தார் இல்லையா, அதான் நொவாக் ஜோகோவிச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நம்பர் 1 பிளேஸில் இருந்தார். பட் அவர் சும்மா அடிச்சு தூள் கிளப்பிட்டு வந்து நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்து இந்த ஏற சும்மா வெற்றிகரமாக முடிக்கிறாரு. இங்கிலாந்து வீரர் ஆண்டி முரே, நானும் அவரோட ஒரு பர்சனல் பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொதுவாக வந்து இங்கிலாண்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதாவது பக்கத்து ஊருக்காரன் ஏதாவது அவனு பண்ணிட்டா அவன் பக்கத்து ஊருக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தள்ளி வைக்கிறதும், அவனே ஃபேமஸ் ஆகிட்டா நம்ம ஊருக்காரன் தான் இங்கே அப்படின்னு சொல்லி பாராட்டுறதும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலையும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து அந்த ஸ்காட்ஸ், அப்புறம் ஐரிஷ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நிறைய வெல்ஷ் பீப்புள் மாதிரி நிறைய வேற்றுமைகள்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி வெற்றி அடைஞ்சோன்னா அவன் நம்ம ஊர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பீப்புள்லாம் சொல்கிறது அங்கே ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்திருக்கு. அதுக்காக அவருக்கு வந்து சீக்கிரமாக வந்து சர் பட்டம் அதாவது நைட் பண்ணிடணும் ஆண்டி முரேவே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க குயின் கிட்ட. இந்த நேரத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோவிச்சை யாராலையும் அடிக்க முடியாது அப்படின்னு இருந்ததை உடச்சி இன்னைக்கு ஆண்டி முரே நம்பர் 1 வந்திருக்கிறது இங்கிலாந்து மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்க அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கங்க்ராட்ஸ் ஆண்டி முரே. ஓகே, ஸோ இந்த கங்க்ராச்சுலேஷன் மெசேஜோட உங்களுக்காக ஒரு தடவை தெரியும் காத்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இதனால ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக ஆரம்பிங்க. எக்ஸாக்ட்லி. திருப்பி நாளை காலை உங்களை புது விஷயங்களோட வந்து சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது உங்களோட அன்பு நண்பர்களான வருண் மற்றும் சௌமியா ஆன் ஸ்பிரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா.